இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை ஒட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பலத்த பாதுகாப்பு. அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் தீவிர கண்காணிப்பு. 5 நாள் பயணமாக பிரான்ஸ், அமெரிக்கா நாடுகளுக்கு புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. முதற்கட்டமாக பிரான்ஸ் செல்லும் பிரதமர் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். நாடு முழுவதும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். தேர்வை பயம் இல்லாமல் எழுதுவது குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கினார். பெங்களூரு விமான கண்காட்சியில் பார்வையாளர்களை மிரள வைத்த ரஷ்யாவின் சுகோய் 57 ரக போர் விமானம். எதிரிகளை எதிர்கொண்டு நிற்பதை கண்முன் காட்டிய அமெரிக்காவின் F-35 போர் விமானம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர் சங்கத்தினர் 24 மணி நேர தர்ணா போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட 10 கோரிக்கைகள் வலியுறுத்தல். நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் கோரி ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். அனைத்து தரப்பும் ஒரு வாரத்தில் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவு. மொத்தம் 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டாக்கள் வழங்க தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். ஏழைகளின் 63 ஆண்டுகால பிரச்சினைக்கு தீர்வு காணப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலைப்பதிவு. அவிநாசி அத்திக்கடவு திட்ட கூட்டமைப்பு மற்றும் விவசாயிகள் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழா. கோவை அன்னூரில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்காமல் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் மற்றும் ஆதரவாளர்கள் புறக்கணிப்பு. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் தொடர்பான EPS பாராட்டு விழா பதாகைகளில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் வைக்கப்படாததால் கலந்து கொள்ளவில்லை. அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் விளக்கம். EPSக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் அரசியல் கலப்பு கூடாது என்பதால் தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இடம்பெறவில்லை. செங்கோட்டையனின் குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள செங்கோட்டையன், கோகுல இந்திரா விவகாரம் குறித்து விவாதம் என தகவல். எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தொடர்ந்து 11 தேர்தல்களில் EPS தோல்விகளை சந்தித்துள்ளதாகவும் சாடல். சென்னையில் தாவேக தலைவர் விஜய், அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. தாவேக பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவர்ஜுனா ஏற்பாட்டில் நடந்தது. பொங்கலுக்கான இலவச வேட்டியில் பருத்தி நூலின் அளவை குறைத்து பாலிஸ்டரை பயன்படுத்தி அமைச்சர் காந்தி ஊழல் செய்திருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. தாங்கள் ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்லவிருக்கும் அமைச்சர்களில் காந்தியே முதல் நபராக இருப்பார் என்றும் எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் வடலூரில் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக வழக்கு. வரும் வெள்ளிக்கிழமை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சீமானுக்கு போலீசார் சம்மன். திமுக அரசின் செயல்பாடுகளால் 69% இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தால் தமிழ்நாடு கலவர பூமியாகும். பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை. 69 விழுக்காடை நான் குவாஷ் பண்றேன், தள்ளுபடி செய்யறேன், தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்? தமிழ்நாட்டில் முதல்ல ஆட்சி அடுத்த நாள் போயிடும். ஏன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், மேடையில் இருக்கலாம் சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு கலவர பூமியா மாறும். இது எங்களுடைய உரிமையா? என்ன நாங்க கேட்கிறோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடிய, வேலையை கூடிய, எங்களை முன்னேற்றணும்னு கேட்கிறோம். சென்னை மாநகர பேருந்தில் பெண்களுக்கான இருக்கைகளில் அமர்ந்து இளைஞர்கள் சிலர் தகராறில் ஈடுபட்டு மிரட்டல். ஓசி டிக்கெட்டில் தானே பயணிக்கிறீர்கள், நின்று கொண்டே வாருங்கள் என பெண்களிடம் கூறி இளைஞர்கள் அட்டகாசம். ஓசி டிக்கெட் என்ன பேசுறது? அது என்ன பேச்சு?
பேச்சு ஓகே டிக்கெட்ல வர்றவங்க உட்கார்ந்துட்டு வராங்கன்னு பேச்சா பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. நதிகளின் சங்கமத்தில் புனித நீராடி வழிபட்டார். டெல்லியில் ஆம் ஆத்மியின் தோல்விக்கு யமுனை அன்னையின் சாபமே காரணம். ராஜினாமா கடிதத்தை அதிஷி வழங்கிய போது ஆளுநர் சக்சேனா கூறியதாக தகவல். கோடிக்கணக்கில் சம்பாதித்த பிறகும் வாரத்துக்கு 80 மணி நேரம் வேலை பார்த்ததாக மனம் திறந்தார் பில்கேட்ஸ். சிறு தவறு நடந்தால் கூட முதலிடம் பறிபோய்விடும் என பயத்துடன் இருந்ததாக சுயசரிதையில் தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் அதிரடி காட்டி புதிய சாதனைகள் படைத்த இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்கள் விளாசியவர் பட்டியலில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கிறிஸ் கெயிலை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடம் பிடித்தார். பிப்ரவரி 9 அமெரிக்கா வளைகுடா தினம் என்று அறிவிக்கும் பிரகடனத்தில் கையெழுத்திட்டார் அதிபர் டிரம்ப். மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்கா வளைகுடா என்று அறிவிக்க மெக்சிகோ எதிர்ப்பு தெரிவித்தும் அமெரிக்கா ஏற்க மறுப்பு. தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. வரும் 21ஆம் தேதியன்று திரைப்படம் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.